வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் சுக்கிரனுடைய மாற்றம் பற்றியும் சுக்கிரன் குருவுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு 26 நாட்கள் என்ன நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஜோதிட ஆய்வாக இந்த பதிவில் பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்பொழுது நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் 26ஆம் தேதி ஜூலை மாதம் ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் மிதுன ராசிக்கு மாற இருக்கிறார். அங்கு மிதுனத்தில் அங்கு குருவுடன் அவர் இணைய இருக்கிறார். திரிகோணமாக டைரக்ஷனல் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில், டைரக்ஷனல் ஸ்ட்ரெங்க்னு சொல்ல முடியாது, டைரக்ஷனல் சப்போர்ட்னு சொல்லலாம், கிரக இணைவுகளாக வரக்கூடிய வகையில் ராகுவுடனும் இந்த சுக்கிரன் குரு மிதுனத்தில் திரிகோணமாக இணையக்கூடிய நிலை இருக்கிறது. கும்பமும் மிதுனமும் திரிகோண ராசிகளாக வரக்கூடிய நிலையில் சனியும் வக்கரமாக இருப்பதனால் இதை கூட நம்ம இந்த இணைவில் சேர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நிலைக்கு 26ஆம் தேதி ஜூலை தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை பார்க்கும் பொழுது தமிழ் மாதத்தில் ஆடி முழுவதும் முடிந்து ஆவணி 3 நாட்கள் வரும் வரை இந்த இணைவு சுக்கிரன் மிதுனத்திலேயே இருப்பார். இந்த சுக்கிரன் ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய நிலையினால் அங்கு குருவுடன் இணைந்து ராகுவுடனும் திரிகோணமாக கனெக்ட் ஆகக்கூடிய நிலையும், வக்ர சனியுடன் இணையக்கூடிய நிலையும் ஒரு அதிகமான கிரக ஆளுமைகளை மிதுன ராசிக்கு கொடுக்கிறது. இது எல்லா ராசிகளுக்கும் இந்த என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம இதை பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அன்று அவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு மாறிவிடுவார். ஸோ இதுதான் இந்த இன்றைய பதிவிற்குடைய முக்கியமான ஒரு கிரக நிலை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் நம்ம இது ஒரு பிராக்டிக்கலான ஒரு நிலையாக பார்க்கலாம். ப்ரெடிக்டிவ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இது பலன்களை என்ன செய்ய இருக்கிறது அப்படிங்கிறதை ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த இணைவு நடக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனத்திற்கு மாறிய உடனேயே இவங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் 6ஆம் வீட்டிற்கு புதனுடைய வீட்டிற்கு மாற இருக்கிறார். இது ஒரு பெரிய ஆளுமையை தாக்கத்தை மேஷராசிக்கு கொடுக்கலாம். பணியில் வளர்ச்சியாக இருக்கும், பொருளாதார நிலையில் ஏற்றமாக இருக்கும், நல்ல ஒரு பெரிய வசதியான வேலை, வருமானத்தில் உயர்வான நிலை இதெல்லாம் ஏற்படும். அந்த 6ஆம் வீட்டிற்குடைய புதன் சுகஸ்தானத்தில் இருப்பது மிக அதிக ஆரோக்கியத்தில் அக்கறை மேஷராசி காட்ட வேண்டும். இது தாய் வழி உறவினர்களிடம் சில சிக்கல்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இது தாய் மாமன் வழி உறவினர்களிடமும் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நேரடியாக 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராசிநாதனாக பார்க்கும் பொழுது ராசிநாதன் 6இல் போய் அமர்வது பணியை தவிர வேறு எந்த விஷயத்திற்கும் சிறப்பில்லை. 6ஆம் அதிபதி புதனும் சுகஸ்தானத்தில் 4இல் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறைன்னு சொல்லிட்டோம். இப்போ முக்கியமான கிரகமாக நம்ம இந்த பதிவிற்கான தனித்துவமான சுக்கிரனை எடுத்துக்கொள்ளும் பொழுது இது 2ஆம் அதிபதி 3இல் இணைகிறார், குருவுடன் இணைகிறார். இது ஒரு பொருளாதார மேன்மை, வருமானத்தில் உயர்வு, பெரிய ஒரு ஏற்றமான பொருளாதாரத்தை கொடுக்கும். பொருளாதாரத்தை தவிர இது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ரொம்ப சிக்கலை கொடுக்கக்கூடிய இணைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதானமாக பொறுமையாக இருப்பது, எந்த ஒரு புதிய விஷயங்களிலும் புத்தியில் ஏற்படக்கூடிய முடிவுகளில் ரொம்ப நிதானமாக இருப்பது மிகுந்த நன்மை. வயிறு தொடர்பான ஆரோக்கியத்திற்கு மிக மிக அதிக கவனம் தேவை. ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நிலையாக வரும்பொழுது உங்களுக்கு 5இல் சூரியனும் கேத்துவும் இணைவது மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். பூர்வீகம் தொடர்பான முயற்சிகள், பூர்வீகத்தில் உள்ள சில விஷயங்கள், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே ரொம்ப நிதானமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். புதிய முடிவுகள், புதிய முயற்சிகளில் நிதானம். ஆனால் பொருளாதாரம், வருமானம், தொழில் லாபம் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப் வகையிலும் அது உணர்வு ரீதியிலான ஒரு ஆரோக்கியம் ரீதியிலான விஷயங்களுக்கு ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்ற விஷயங்களில் பெரிய வளர்ச்சியை மேஷராசிக்கு இந்த சுக்கிரனுடைய இணைவு பாக்யாதிபதி குருவுடன் இணைந்து ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக லைஃப் பார்ட்னருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டமான நிலைன்னு சொல்லலாம். ஸோ இவங்களை விட இவங்களோட வாழ்க்கை துணைக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களால் இந்த குடும்பத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ரிஷபராசிக்கு இவங்களுடைய ராசிநாதன் 2nd ஹவுஸ்க்கு மாறி இருக்கிறார். அங்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதியான குருவுடனும் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக இது பணி ரீதியிலாக, பொருளாதார ரீதியிலான நல்ல வளர்ச்சி இந்த ராசி நண்பர்களுக்கும். மேலும் இந்த இணைவு தொடங்கிய உடனேயே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஜூலை மாதம் விரையாதிபதி செவ்வாய் 5இல் வந்து அமர்கிறார். ஸோ கண்டிப்பாக சில சுப விரயங்கள், குழந்தைகளுக்கான சில விஷயங்களாக ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு வருமானத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருமான உயர்வு, லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம், ஒரு நல்ல நிலை. ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றார் போல ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
அவங்களுக்கு பணியில் வளர்ச்சி, தொழில் ரீதியிலான ஏற்றம், அரசாங்க பணியில் இருக்கிறவங்களாக ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியான காலகட்டம். ஆனால் அவங்க ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால் ரிஷப ராசி நண்பர்களுடைய அந்த குடும்ப வாழ்வில் ஏதானும் காம்ப்ளிகேஷன்ஸ், ஆர்குமெண்ட்ஸில் பெரிய பிரச்சனையாக வரலாம். நீங்கள் கொஞ்சம் வாக்குஸ்தானத்தில் நிதானமாக பேசுவது ரிஷப ராசிக்கு குடும்ப வாழ்க்கையை ப்ரொடெக்ட் செய்யக்கூடிய ஒரு நல்ல நிலையாக மாறும். இது கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக காட்டக்கூடிய பலன்களாகவே இருக்கிறது. உணவிலும் சற்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு இந்த சுக்கிரன் உணவு ஸ்தானத்தில் அமர்வது கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். பிறரிடம் பேசும் பொழுது ஒரு தேவையில்லாத ஒரு காம்ப்ளிகேஷன் எதிரித்தன்மையாக உருவாக்கி கொள்ளாமல் பேசுவதை நீங்கள் முயற்சி செய்து மனதில் இந்த பலன்களை பதிய வைத்துக் கொள்வது நல்ல நிலை. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருமான ஸ்தானத்திற்கு ஒரு அதிர்ஷ்டமான ஏற்றம், நினைத்த விஷயங்கள் நடக்கும். பணியில் இன்டர்னலான வளர்ச்சிகள், புது வேலை கிடைக்கணும்னா கூட உங்களுக்கு சிலருக்கு கிடைப்பதற்கு உயர்ந்த வருமானத்தோடு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் தொழில் ரீதியிலான சுயதொழில் நண்பர்களுக்கும் அற்புதமான ஒரு வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு ஏற்றம். அதிர்ஷ்டத்தை நம்பி குறுக்கு வழியில் எந்த விஷயங்களும் செய்யாமல் இருப்பது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். பிரமாதமான நல்ல யோகமான காலகட்டம். குழந்தைகளுக்கும் நல்ல வளர்ச்சி. குழந்தைகளுக்கான சில விரயங்கள் செய்தாலும் குழந்தைகளுடைய வாழ்வில் நல்ல ஒரு தொழில் லாபமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நினைத்த காரியம் நினைத்தது போன்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை, வெளியூர் வெளிநாடு படிப்பதற்காக செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம். எல்லாமே ஒரு பொறுமையாக முயற்சி செய்வது அவர்களுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ராசியிலேயே இணையக்கூடிய சுக்கிரன் அங்கே ஆல்ரெடி இருக்கக்கூடிய குருவுடன் இணைந்து இந்த ஒரு 26 நாட்கள் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறார்னு பார்க்கலாம். இவங்களுடைய பஞ்சமாதிபதியாக அற்புதமான ஒரு சுப ஆதிபத்தியம் வாங்கக்கூடிய சுக்கிரன் பெண் தெய்வமாக வரக்கூடிய ஒரு கிரகம், பெண்களால் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆண்களாக இருப்பவர்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய காரகா பிளானட் சுக்கிரன் ராசியிலே வந்து அமர்கிறார். ஸோ இது ஒரு நல்ல நிலை. மிதுன ராசிக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, நீண்ட நாள் பிரச்சனைகள், இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நல்ல நிலை. ஆனால் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. வருமானத்தில் உயர்வு இருக்கும். ஒரு நல்ல ஒரு பணி வளர்ச்சி, பணியில் லாபம், நினைத்தது போன்ற இடமாற்றம், பிரயாணங்கள் எல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக மிதுன ராசியும் ஆரோக்கியத்தில் அதிக அலட்சியம் இல்லாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல பலன். எப்படி மேஷத்திற்கு 6 சுகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாரோ அதுபோல மிதுன ராசிக்கும் இந்த காலகட்டம் முழுவதுமாக இந்த 26 நாட்கள் உங்களுக்கு 6ஆம் அதிபதி ரோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுகஸ்தானமாகிய 4 வந்து அமர்ந்திருக்கிறார். அது உணவின் மூலியமாக அதிகமான ஒரு டேமேஜை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே உணவின் மூலியமாக நீங்கள் அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாகவும் அது இருக்கும். ஸோ உணவில் ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல், உங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு நல்ல கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலை. தந்தை வழி உறவினர்களோடு சில பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். நேரடியாக தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. சனியும் வக்ர நிலையில் இருப்பது, ராகுவோடு இந்த தொடர்பு எல்லாமே மிதுன ராசி நண்பர்கள் தன்னுடைய தந்தையாருக்கான சில விரயங்கள், மருத்துவ விரயங்கள், சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது காட்டுகிறது. அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குருவுடன் இணைவது இவர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம், இடமாற்றத்தினால் அற்புதமான லாபம், கடல் கடந்து செல்லக்கூடிய நேரடியான வாய்ப்புகள். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வேறு எங்காவது ஆல்ரெடி வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு சில பிரயாணங்களாக ஏற்படலாம். சில பிக்னிக் போன்ற சில ஒரு பணிக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், இல்லைனா சுற்றி பார்க்கக்கூடிய பிரயாணமாகவும் இருக்கலாம். அதிகபட்சம் பணிக்காக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே இது வெளிநாட்டு தொடர்பினால் மேல் படிப்பிற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பாதகஸ்தானாதிபதியான சுக்கிரன் மறைவது மிகுந்த நன்மை. குடும்ப வாழ்வில் இருந்த சலசலப்பு நீங்கும். முக்கியமாக மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய நல்ல நிலை கடகராசி நண்பர்களுக்கு. ஆனால் எல்டர் சிப்ளிங் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள், உங்களுக்கு நேர் மூத்த சகோதரர்கள், முக்கியமாக உங்களோட சகோதரியாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சிறிது விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதர்வைஸ் இவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி, வருமானத்தில் உயர்வு, பொருளாதாரத்தில் ஏற்றம், பணி வளர்ச்சி, லாங் டிராவல்ஸ், அற்புதமான ஷார்ட் டிராவல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால்
குடும்ப வாழ்வில் சிறிது அக்கறை தேவை. ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் குடும்பத்தை பணிக்காக பிரயாணத்திற்காக பிரிந்திருக்கலாம். சிலருக்கு ஆர்குமெண்ட்ஸ்னால் பிரியக்கூடிய அபாயம் வரலாம். பாக்யாதிபதி மறைந்திருப்பதனால் அதிர்ஷ்டம் உதவாது. கொஞ்சம் நீங்கள் கான்ஷியஸாக நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை ஓவர் கம் செய்ய வேண்டிய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். பிரயத்தனம் செய்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அடுத்தது சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பலன்களை பார்க்கும் பொழுது இவங்களுடைய லாபஸ்தானத்தில் தனித்து இருந்த குருவுடன் சுக்கிரன் இணைகிறார். இந்த சுக்கிரன் இவர்களுக்கு 3-10 அதிபதியாக வருகிறார். ஸோ தொழில் ரீதியிலான பிரமாதமான புதிய சிந்தனைகள், புதிய ஐடியாஸ், ரொம்ப கிளாரிட்டியுடன் இவங்களுக்கு நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்குடைய நல்ல சிந்தனைகளாக இருக்கும். எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் ஒரு நல்ல ஒரு பலனுள்ள ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக சில விரயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது, தொழிலுக்கான விரயங்களை அதிகபட்சமாக இழுத்துவிடக்கூடிய அபாயத்தை இது கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனென்றால் இந்த பலன்கள் நம்ம சொல்லக்கூடிய 26 நாட்களில் 23 நாட்கள் வரை ராசிநாதன் ஆடி மாதமாக சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் 12ஆம் வீட்டில் இருப்பதனால் விரயங்கள் நீங்கள் 1 அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா அது 9ஆக மாறக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. ரொம்ப இங்கே நிதானமாக இருப்பது, ஆரோக்கியத்திலும் அதிக அலட்சியம் காட்டாமல் அவசியமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையை இருப்பதை உணர்வது ரொம்ப முக்கியமான பலன்கள். ஆனால் கண்டிப்பாக தொழிலுக்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். சரியான முறையில் அதை செய்வதை மட்டும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது கிரகம் மன உளைச்சலை சில சமயங்கள் கொடுக்கலாம். திருமண வாழ்வில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இரிட்டேஷன் போன்ற நிலை ஏற்படும். உங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரனுடன் கேது இணைந்திருப்பது கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நம்ம 26 சுக்கிரன் மாறுகிறார்னு சொன்னோம். 28ஆம் தேதி உங்களுடைய பாதகாதிபதியான செவ்வாய் கிரகம் 2ஆம் வீடாகிய குடும்பஸ்தானத்தில் கன்னி ராசியில் அமர்கிறார். கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்வில் மிக மிக அதிக நிதானம், கவனம் தேவை. ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூடாது. ஓவர் திங்கிங், மனதில் சட்டென்று தோன்றக்கூடிய விஷயங்களை பேசிவிடாமல் இருப்பது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். செவ்வாய் கிரகம் உங்களுடைய பாக்யாதிபதி 5ற்கு 5ஆக வருவார். அவரே பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதனால் இவர் வாக்குஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் பகையாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பேச்சில் சில குழப்பங்களை கொடுத்து கூட குடும்ப வாழ்வில் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். குடும்பஸ்தானாதிபதியும் 12இல் மறைந்து இருக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டம் முழுவதுமாகவே புதன் கிரகம் சிம்ம ராசியுடைய குடும்பஸ்தானத்திற்குடைய கிரகம் உங்களுக்கு சிம்மத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய 12ஆம் வீட்டிலேயே மறைந்தே இருக்க போகிறார். அந்த வீட்டிலேயே சுக்கிரன் இந்த பிரயாணத்தை முழுவதும் முடித்து இணையக்கூடிய நிலையாக இருக்கும். அதுவரை புதன் கிரகம் கடகத்திலேயே அமர்ந்திருக்க போகிறார். ஸோ உங்களுக்கு தொழில் ரீதியிலான அற்புதமான வளர்ச்சிகள், பணியில் ஏற்றம், ரொம்ப பிரமாதமான கடன்கள் வாங்கி தொழிலை அடுத்த கட்டமாக எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் மன ஆரோக்கியம், பேச்சில் நிதானம், குடும்ப வாழ்வில் கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக அதை பின்பற்ற வேண்டும். குழந்தைகளுடைய வாழ்வில் கூட சில பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் சரியாக பொறுமையாக அதை நீங்கள் தலையிட்டு முடிவு செய்ய வேண்டும். அனாவசியமாக நீங்கள் தலையிடாமல் இருப்பது கூட ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவர்களுடைய திருமண வாழ்வில், முதல் குழந்தை வகையில் திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாக காட்டுகிறது சிம்மத்தினுடைய முதல் குழந்தையுடைய திருமண வாழ்வில். ஆனால் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாம் பொருளாதாரத்தில் நல்ல நிலையாக இருந்தாலும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று கவனம் தேவை. இந்த குரு சுக்கிரன் இணைவு, குரு சுக்கிரனுடைய நேரடி இணைவு ராகுவுடனும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடியது கண்டிப்பாக 2ஆம் திருமணத்திற்கு ரொம்ப சாதகமான பலன்களை இந்த சிம்ம ராசிக்கு கொடுப்பதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு இந்த 26 நாட்கள் கூட முதல் திருமணத்தை தேவையில்லாத ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம், பிரிவினையை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ரொம்ப நிதானமாக குடும்ப வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 10ஆம் வீட்டுக்குடைய தொழில் ஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய குரு சுக்கிரனாக இருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, அற்புதமான ஒரு பாக்யாதிபதியான சுக்கிரன் அங்கு இணைவது தொழிலில் எக்ஸிஸ்டிங்காக உங்களோட தொழிலில் நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகளுக்கு, ஹார்ட் ஒர்க் செய்ததற்கு நல்ல வருமானம் நீங்கள் அடையக்கூடிய நல்ல நிலை, மேலும் முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை கூட இந்த சுக்கிரன் குரு இணைந்து உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்லலாம். ஆனால் அளவான கடன்கள், அளவான முதலீடுகள் எல்லாவற்றிலும் சற்று நிதானம் தேவை. ராகுவுடைய இணைவு இருப்பதனால்
திரிகோணமாக கும்பத்தில் உள்ள ராகு இந்த குரு சுக்கிரனுடன் இணைவது ரொம்ப நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் திருமண வாழ்வில் அவ்வப்பொழுது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். கணவன் மனைவியிடையே கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். முக்கியமாக இது ஆர்குமெண்ட்ஸாக ஒரு 40% இருந்தால் இருவரும் ஒற்றுமையாக வாழ முடியாத குழப்பத்தை இருவருடைய ஆரோக்கியத்திலும் பிரச்சனைகளாக வெளிப்படலாம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் அதிகம் கவனித்து பார்த்துக்கொள்வது, உங்களோட வாழ்க்கை துணையுடைய ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே சரியாக பார்த்துக்கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கன்னி ராசிக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பலன். உங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்கிறது, வருமானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆனால் கடன் தொகையில் சற்று நிதானம், கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, ரிலேஷன்ஷிப்பில் விட்டு கொடுப்பது மிக முக்கியம். அடுத்தது துலாம் ராசியினருக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு 9ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய ராசிநாதனாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் மிகுந்த நன்மைகளை கொடுப்பார். 8ஆம் வீட்டில் மறைந்து ரொம்ப நாட்களாக இவர்களுக்கு ஒரு தடைகளை கொடுத்து கொண்டிருந்த சுக்கிரன் 9ஆம் வீட்டில் குருவுடன் இணைகிறார். கண்டிப்பாக பணியில் பிரமாதமான வளர்ச்சி, பணிக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள், நீண்ட நாள் ஆன்சைட்டுக்கு பாதி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை அடைந்து ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸ்டாப் ஆகி இருந்தால் அந்த தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய நல்ல நிலை, அதிகபட்ச வெளிநாடு பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் துலாம் ராசியினருக்கு. ஆனால் தந்தைக்கான சில விரயங்கள், தந்தையுடைய மருத்துவத்திற்கான சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு ஏற்படும். அவரவர்களுடைய தந்தையுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல மிகுந்த கவனம் தேவை. எந்த விஷயமாக இருந்தாலும் துலாம் ராசி நண்பர்களும் அந்த விஷயத்தை ப்ராசஸ் செய்யும் பொழுது சரியான முறையில் முடிவெடுப்பது, ரொம்ப எச்சரிக்கையாக 1-2 பேரிடம் கலந்து பேசி முடிவெடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் இருக்கும் ராகு இந்த சுக்கிரன் குருவுடன் இணைந்து திரிகோணமாக இருப்பது உங்களுக்கு புத்தியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சரியா அப்படிங்கிறத 1-2 பேரிடம், உங்களுக்கு சரியான மனிதர்களாக தோன்றக்கூடியவர்களிடம் கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். அலட்சியமாக சில முடிவுகளையும் அவசரமான முடிவுகளையும் தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கண்டிப்பாக தொழிலில் பெரிய லாபம், பெரிய வளர்ச்சியான ஒரு காலகட்டம். துலாம் ராசிக்கு பிரமாதமான யோகமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டிற்குடைய அந்த 9ஆம் அதிபதி 10இல் இருக்கக்கூடிய புதனாக இருக்கிறார். பிரமாதமான ஒரு தொழில் வளர்ச்சி, பிரமாதமான பணி ஏற்றம், லாங் ட்ராவல்ஸ், ஷார்ட் ட்ராவல்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நிலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது விருச்சிக ராசியினருக்கு இவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை 8ஆம் வீடாக வரும்பொழுது எப்பொழுதுமே சற்று கவனம் அப்படிங்கிற நிலை. இவங்களுக்கு சில மருத்துவ விரயங்களாக ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக ஆரோக்கியத்தை அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல பார்த்து கொள்வது நல்ல பலன். 4இல் இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் உள்ள ராகுவுடன் இந்த 8ஆம் வீடு தொடர்பாக வருவது கண்டிப்பாக இது மறுபடியும் ஒரு திரிகோணமாக 4, 8, 12 வருவது மிகுந்த அக்கறையுடன் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மனதில் உள்ள எண்ணங்களில் சிறிது நிதானம் தேவை. குழந்தைகளிடமும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். மேலும் செவ்வாய் கிரகம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் அந்த புதனுடைய வீட்டில் இருப்பதும், அந்த புதன் இருக்கக்கூடிய அமர்வு சற்று தொல்லையான பாதக வீடாக இருப்பதனால் இந்த காலம் முழுவதுமே நீங்கள் வண்டி வாகனங்களில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சிறு வயது மாணவ மாணவியர்கள் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். ஓவர் ஸ்பீட் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான பலன்களாகவே காட்டுகிறது. 10இல் இருக்கக்கூடிய கேது அரசு அரசாங்க பணியினர்களுக்கு ஒரு குழப்பமான நிலையாக இருக்கும். வாழ்க்கை எந்த டைரக்ஷனில் போகுதுன்னே புரியாத நிலையாக இருக்கலாம். பொறுமையாக இருந்து ஒரு ஸ்டெப்பாக கடந்து வர வேண்டும். சூரியனும் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலத்தில் மெஜாரிட்டியான நாட்கள் காட்டுவதனால், அது பாதகஸ்தான சூரியனாக இருப்பதனால் தேவையில்லாத அதிரடி முடிவுகளையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். முக்கியமாக சுக்கிரனுடைய பலன் 8இல் மறைவது திருமண வாழ்வில் கணவன் மனைவியிடையே சிலர் பிரிந்து செல்லக்கூடிய பணிக்கான சில நிலையாக இருக்கலாம். சிலருடைய ஆரோக்கியம் பிரச்சனைகளாக மாறலாம். ஸோ இருவருமே ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த இணைவு நேர் 7ஆம் வீட்டில் நடக்க இருக்கிறது. கண்டிப்பாக இவங்களுக்கு சற்று அதிக நிதானம் தேவை. பணி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் இருந்தாலும் பணியில் உங்களுக்கு திடீரென்று அறிமுகமாகக்கூடிய நபர்கள், முக்கியமாக தனுசு ராசி ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு புதிதாக அறிமுகமாகக்கூடிய பெண்களாக இருப்பவர்களிடம் ரொம்ப நீங்கள் கவனமாக பழக வேண்டும். ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஓவர் தைரியம் தேவையில்லாத குழப்பங்களை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. திருமண வாழ்வில் கூட கணவன் மனைவியாக இருப்பவர்களும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த 7இல் இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு இணைவு 7ஆம் அதிபதி புதன் 8இல் மறைந்து விட்டார்.
ஸோ தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சிலருக்கு தேவையில்லாத தைரியத்தை கொடுப்பார். ஸோ நீங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், மனைவிக்கு கணவருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. எது செய்தாலும் நீங்கள் தப்பிக்கலாம்னு நினைத்து சில விஷயங்களுக்குள்ளே போனால் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயமாக இது மாறிவிடும். இது நார்மலாக இருப்பவங்களுக்கு இல்லை, தேவையில்லாத ரிஸ்க் எடுப்பவர்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 10ல் அமரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தொழில் ரீதியிலான அற்புதமான விஷயங்களாக கொடுப்பார். மாணவ மாணவியர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களுக்கு ஓரளவிற்கு விஷயங்கள் அடுத்த கட்டத்தை ஒரு வளர்ச்சியான நிலையை கொடுக்கும். அடுத்ததாக மகர ராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் இணையக்கூடிய குரு சுக்கிரன் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குழந்தைகள் வருமானம் அடையக்கூடிய காலகட்டத்தினால் உங்களை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம். தொழில் ரீதியிலான பிரமாதமான கடன்கள் வாங்கி அடுத்த கட்ட தொழில் வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல பலன்களை இது கொடுக்கும். தொழிலுக்காக தொடங்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அற்புதமான நன்மைகள் மகர ராசியினருக்கு ஏற்படும். பணியில் ஏற்றம், பணியில் உயர்ந்த வருமானம், திருப்தியான ஒரு நல்ல நிலை, ஒரு அங்கீகாரமான நல்ல ஒரு பணி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திருப்தியான காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாள் பணியில் இருந்த குழப்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். பணி வளர்ச்சி, வருமானம் உயரும், தொழில் லாபம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஆனால் மகர ராசியினருக்கு திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது, ஒரு சிலருக்கு கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு காரணத்திற்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக ஏற்படலாம். ஸோ அதையும் நீங்கள் ஒரு பரிகாரமாக எடுத்துக்கொள்வது நல்ல பலனாக இருக்கும். ஒன்றாக இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவ்வப்பொழுது ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் உடனடியாக அதை விட்டு கொடுப்பது ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கும். மகர ராசியினருடைய வாழ்க்கை துணையை, அவங்களோட வீட்டில் சூரியன் இருப்பது, இந்த பலன்களுடைய மெஜாரிட்டி 26 நாட்களில் ஒரு 23 நாட்கள் 7ல் சூரியனாக இருப்பது, சூரியன் புதன் இணைந்து இருக்கக்கூடிய நிலை, வாழ்க்கை துணைக்கு சிறிது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம். கண்டிப்பாக மகர ராசியினர் அனுசரித்து செல்வது நல்ல பலன் கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நல்ல ஒரு உயர்ந்த வருமானம். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் இதில் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியம், தந்தையாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், இது அனைத்தையுமே அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, உணவிலும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது ஆரோக்கியத்திற்கு பெரிய பாதுகாப்பை மகர ராசியினருக்கு கொடுக்கும். அடுத்தது கும்ப ராசி நண்பர்களுக்கு 5ஆம் வீடாகிய மிதுன ராசியில் இணையக்கூடிய குரு சுக்கிரன், இவர்களுக்கு அற்புதமான ஒரு கேந்திராதிபதியான சுக்கிரன் கிரகம் திரிகோண வீட்டில் அமர்வது மிகப்பெரிய ஏற்றம்னு சொல்லலாம். சிலருக்கு இடமாற்றம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, பணிக்காக அவங்களுக்கு இருக்கலாம், இல்லை அவங்க வெளியூரில் போய் படிக்கக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். ஆனால் கும்பராசி நண்பர்கள் எந்த ஒரு புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள் செய்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் தவிர்ப்பது மிகுந்த நல்ல பலன். புதிய முடிவுகளை நீங்கள் தன்னிச்சையாக எடுக்க வேண்டாம். என்னதான் சுக்கிரன் ராஜயோகாதிபதியாக வந்தாலும் அவரே பாதகாதிபதி. காதல் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, இந்த 26 நாட்களிலும் அதிக நிதானமாக இருக்க வேண்டிய நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள். பணியில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும். உங்களுக்குமே நல்ல பணியில் ஏற்றம், வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள், ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, அற்புதமான ஒரு ஏற்றம். ஆனால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவருமே முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தை அதிக அக்கறையுடன் பார்த்துக்கொள்வது, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு சில மருத்துவ விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிற கும்பராசி நண்பர்கள் உங்களுடைய திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்வது மிக 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 முக்கியம். ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் வக்ரமாக இருக்கக்கூடிய சனி கிரகமும் கண்டிப்பாக திருமண வாழ்வில் ஒற்றுமை அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இந்த 4ஆம் வீடாக வரக்கூடிய மிதுனத்தில் இணையக்கூடிய குரு சுக்கிரன், இவர்களுடைய அஷ்டமாதிபதி 3ஆம் அதிபதியான 2 முறை அஷ்டமஸ்தானத்தினுடைய பலனை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் சுகஸ்தானமாகிய 4ல் அமர்கிறார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. மீன ராசி நண்பர்கள், உங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனியில் ஜென்மத்தில் சனி கிரகம் வந்து அமர்ந்து மீண்டும் வக்ரகதியில் இருப்பதனால் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சில எண்ணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நிலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு மேசிவான ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய அபாயம் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். எனக்கு தெரிந்த இந்த பலன்களை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய நிலையாக இந்த கிரகங்கள் காட்டுகிறது.
சுக்கிரனும் குருவுமே ஒரு மேசிவான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நிலையில் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சனியுடைய வக்ர நிலையும் ரொம்ப நிதானமாக நீங்கள் விரயத்தை கையாள வேண்டும். பணியில் நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணியிலும் சற்று வளர்ச்சி இருந்தாலும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய சூழலை இது கொடுக்கும். கொஞ்சம் உங்களுடைய சூழலுக்கு ஏற்றாற் போல ஓய்வெடுப்பதிலும் அக்கறை காட்டுவது மிகுந்த நன்மை அளிக்கும். இந்த காலகட்டம் தொடங்கிய உடனேயே 28ஆம் தேதி ஜூலை மாதமே செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ராஜயோகாதிபதியான பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்து அமர்வது கண்டிப்பாக திருமண வாழ்வில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். ஏதோ ஒரு இரிட்டேஷன் இருக்கலாம், வாழ்க்கை துணை மேல் கோபங்கள் அதிகம் வரலாம். சூழலுக்கு ஏற்றாற் போல ஏதாவது ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் அதிக நிதானம், திருமண வாழ்விலும் கொஞ்சம் கவனம் தேவை, விரயங்களிலும் சற்று அக்கறை தேவை மீன ராசி நண்பர்களுக்கு. இதுதான் சுக்கிரன் கிரகமும் குரு கிரகமும் இணைந்து ராகுவுடனும் திரிகோணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக 26ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி 21ஆம் தேதி ஆகஸ்ட் வரை 2025 ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு 26 நாட்களுக்கான பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.